எல்லா படத்துக்குமே என்ன ஃபஸ்ட்டு அந்த ஃபேன்ஸை கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரமணா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரமணாவில் அந்த காலேஜ் ஃபைட்டு தேவைப்படாது. ஆனால் அந்த ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு ஒன்று நம்ம நீங்கள் பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ பண்ணும்போது நான் முழுக்க புதுசு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களோட ஃபேன்ஸை ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று போட்டு அவனை சைலண்ட் பண்ணிடணும். அவனை சைலண்ட் பண்ணிவிட்டு இனிமேல் என் படத்துக்கு உள்ளே வாடா அப்படின்னு சொன்னால் தான் அவன் மெதுவாக உள்ளே வருவான். நம்ம எடுத்த உடனே நான் அமைதியாக ஆரம்பிப்பேன், சத்தமே இல்லாமல் ஆரம்பிப்பேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனுக்கு கனெக்ட் பண்ணாமல் போயிடுவான். அதனால் அவனும் ஒரு ஆக்ஷன் பண்ணி அவன் உள்ளே வரான், ஈதன்னை படம் பார்க்குறான்னு அவனை ஹாப்பி பண்ணிட்டு தான் அப்புறம் மெதுவாக ஆரம்பிக்கிறான். அது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு, ரஜினி சார் படம் நிறைய வந்திருக்கு. ஒரு ஹைப் கொடுத்து அவனை ஃபேன்ஸை அவனை செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே வர்றது இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்பாட் சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸ்பாட் சேஞ்சஸ்ஸு அதை வந்து எவ்வளோ ரைட்டரும் எவ்வளோ பெரிய டைரக்டரும் வந்து அது டெய்லி அது ஒன்று இருந்ததுன்னா நமக்கே கனெக்ட் ஆகாமல் ஏன் ஸ்பாட் சேஞ்சஸ் நடக்குது அது எனக்கு தெரியாது. அவங்களே வந்து சொல்லுவாங்களா? நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியாது சார். சொன்னால் அது நிறைய பேர் நான் ஹர்ட் பண்ண என்னோட கேரக்டர் அது மாதிரி கிடையாது.